வெள்ளிக்கிழமை சிஎஸ்கே, சனிக்கிழமை ஆர்சனல், மறுபடி ஞாயிற்றுக்கிழமை சிஎஸ்கே. சரி, மண்டே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னா ஆபீஸ்ல போய் வேலை. நீங்க அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு ரிலாக்ஸ்டா இருக்க முடியாதுங்கிற மாதிரி டியூஸ்டே நீ மறுபடியும் ஸ்போர்ட்டிங்ல அவையில ஒரு மேட்ச். ஒரு ஆர்சனல் மற்றும் சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃபேனோடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருக்கும். முள்ளு கிரீடம் மாதிரி தலையில எவ்வளவு முள்ளு குத்தும் தெரியுமா? அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் இப்ப இருக்கும். அந்த நிலைமை இருந்தாலும் இப்ப நடந்து முடிஞ்ச ஒரு மேட்சை பத்தி பேசுறது ஒரு கடமை அப்படிங்கிறதுனால நடந்து முடிஞ்ச சவுத் ஆம்ப்டனோட சென்ட் மேரிஸ்ல போய் ஆடி 2-0 தோத்த எஃப்ஏ கப் கேமோடைய ரிவ்யூ தான் பண்ண போறோம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு வட லண்டன் நாஸ்டல் தமிழ் பாட்காஸ்ட். இன்னைக்கு இந்த எபிசோட்ல ரிவ்யூ பண்றதுக்கு தொண்டையில ஆபரேஷன் என்னால முடியல ப்ரோ அப்படின்னு சொன்ன ஹேமந்த இல்ல வா ஒரு 20 நிமிஷம் பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்கேன் நானே. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ஹேமந்த், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் ப்ரோ. அதான் லைட்டா கொஞ்சம் தொண்டை கட்டி இருக்கு மக்களே. சோ அது நேத்து சவுத் ஆம்ப்டன் மேட்ச பார்த்துட்டு இந்த பழைய சினிமா தமிழ் படத்துல எல்லாம் பார்த்தோம்னா ஏதாவது ஷாக்க பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு கேரக்டருக்கு எப்பயுமே தொண்டை போயிடும், பேச்சு வராம அப்படியே அப்படி நின்று போயிடும். அந்த மாதிரி நேத்து நடந்த ஆனா ஜெனுவினா சொல்லு, நேத்து நடந்தது உனக்கு ஒரு ஷாக்கா இருந்துச்சா? இல்ல ப்ரோ. ஷாக்காலாம் இல்லவே இல்ல. ஒரு 2-3 நாளாவே ஆனா எனக்கு கொஞ்சம் தொண்டை கொஞ்சம் சரியில்ல. டிராவல் பண்ணிட்டு வந்ததுல இருந்து கொஞ்சம் லைட்டா தொண்டை சரியில்ல. ஆ ஆ பரவால்ல. இப்ப கொஞ்சம் பரவால்ல. நைஸ். அது அப்படியே ஹோப்ஃபுல்லி ரெடியா வச்சுக்கோ. ஏன்னா மறுபடியும் டியூஸ்டே அன்னைக்கு தொண்டை சரியாகாத மாதிரி ஒரு 3 மணில இருந்து ஆரம்பிச்சிருவாங்க நம்மளுக்கு மத்தியானத்துல. ஆமா. சோ அதுக்கு நம்ம ரெடியா தான் இருக்கணும். பட் எஸ், எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னாடி மகளே, எல்லாரும் சப்போர்ட்டுக்கும் நன்றி. நான் அரட்டை அரங்கம் கேன்சலோ கொஞ்சம் ஒரு ஃபெயில்டு டிரான்ஸ்பரான்னு தெரியாம சொல்லிட்டேன். அதுக்கு போட்டு அடின்னு அடிச்சாங்க போட்டு வாங்கிக்கிறேன். கரெக்ட் தான். எனக்கு என்னுடைய மைண்ட்ல இருந்தது அவன் எப்படி வெளியே போனாங்கிறது தான். அண்ட் அகைன் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் இன்னொரு எபிசோடு வந்துச்சு. ஹோப் யூ கைஸ் லைக் இட். பட் இப்போ நாங்க 2 பேருமே சிஎஸ்கே மேட்ச் பார்த்துட்டு அவன் பாருங்க கோவத்துல சிஎஸ்கே ருத்ராஜ் கைக்வாட் டிராப் பண்ணான்னு சொல்லிட்டு எந்திரிச்செல்லாம் போயிட்டான். அந்த மாதிரியான நிலைமையில தான் அங்க இருக்கோம் 2 பேருமே. பட் யா, இப்போ நாங்க சொன்ன மாதிரி ஆக்சுவலா பெருசா ஷாக் எதுவும் தெரியல. டிசப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா டிசப்பாயின்மெண்ட் இருக்கதான் செய்யுது. ஏன்னா இந்த மேட்ச் நம்ம எஃப்ஏ கப்குள்ள போறோம், ஒரு டோர்னமெண்ட்டை விளையாடுறோம், ஒரு கப்ல விளையாடுறோம், ஜெயிக்கணுங்கிற ஒரு இது இருந்தது. பட் ஒரு ஆர்சனல் ஃபேனா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, சவுத் ஆம்ப்டனோட நம்ம ஒழுங்கா விளையாட மாட்டோம், சென்ட் மேரிஸ்ல போனா ஒழுங்கா விளையாட மாட்டோம் அப்படிங்கிறது. பட் இதெல்லாம் ஒரு ரீசனா கப்ல போனதுக்கு இந்த மூட நம்பிக்கையெல்லாம் ஒரு ரீசனா இல்ல. டீ மாதிரி விளையாடணும், வெளியே தோத்துட்டு வந்தோம், இதுதான் உண்மை. ஸோ அதுதான் இந்த மேட்ச்ல நடந்தது. அதை பத்தியும் பேச போறோம் லைட்டா. அப்புறம் நம்ம ஸ்போர்ட்டிங்கோட மிட் வீக்ல டியூஸ்டே அன்னைக்கு ஒரு கேம் விளையாட போறோம், அதை பத்தியும் பேச போறோம். பட் யா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹைப் பண்ணுவீங்க. ஸோ ஹேமந்த், உள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு நான் அந்த ஒரு மூட நம்பிக்கைன்னு சொன்ன ஒரு ஃபேக்டர் தான். ஏன்னா எனக்கு ஓகே, நம்ம சவுத் ஆம்ப்டனோட ஆட போறோம், சென்ட் மேரிஸ்ல போய் ஆட போறோம், அதனால நமக்கு கொஞ்சம் ஒழுங்கா விளையாட விளங்காது அப்படிங்கிறது. நம்ம ஒரு சில கேம் எவர்டன் இதெல்லாம் பூகி டீமா வச்சிருப்போம். பட் எப்படி இருந்தாலுமே ஒரு கப் கேம்ல இந்த பாயிண்ட்னா ஏப்ரல்ல தான் உனக்கு சீசனே டிஃபைன் ஆக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நீ விளையாடுறது எல்லாமே ஓகே, அக்யூமுலேஷன் எல்லாமே. பட் ஆனா ரியல் மெட்டல் நீ நிஜமாவே உனக்கு ஷோல் இதுல ஜெயிக்கிறதுக்கான உனக்கு ஒரு மெட்டல் இருக்கு அப்படின்னா அது ஏப்ரல்ல இருந்து தான் ஷோ அப் ஆக ஆரம்பிக்கும். நமக்கு எப்படி ஆரம்பிச்சிருக்கிறது மார்ச் எண்டு ஏப்ரல் பிகினிங்ல இருந்துங்கிறது சரியா இல்லாத ஒரு விஷயம் தான். அகேன் நம்ம ஜான்வரியில இருந்து நல்லா விளையாடலன்னு பேசிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இப்படி இருக்கிறப்போ இந்த இந்த ஒரு கேம் கண்டிப்பா தோத்திருந்தாலுமே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா டெஃபினட்டா எதிர்பார்த்திருப்போம். அதுதான் நம்ம எதிர்பார்ப்பாவும் இருந்திருக்கும். கரெக்டா? ஸோ உன்னுடைய ஃபர்ஸ்ட் தாட்ஸ் இந்த கேம்ல? ஃபர்ஸ்ட் தாட்ஸ் நம்ம கப் ஃபுட்பால்ல என்னைக்கு இந்த பர்சன்டேஜ் ஃபுட்பால் விளையாடுறத நிப்பாட்டுறோமோ அன்னைக்கு தான் ப்ரோ நம்ம கப் ஃபுட்பால்ல நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். நம்ம லீக் அப்ரோச்லயே கப் ஃபுட்பால் ஆடணும்னா ஹை சான்சஸ், எஸ்பெஷலி நம்மளோட அட்டாக்கிங் பிளேயர்ஸோட ஃபினிஷிங் நீங்கள் அதை அக்கௌண்ட் பண்ணும்போது அவர் நம்ம சான்ஸ் கிரியேஷன் பர்சன்டேஜ் நம்ம எடுக்கும்போது இந்த கப் ஃபுட்பாலில் நம்ம மார்ஜினு பர்சன்டேஜ் ஃபுட்பாலு அப்படின்னு நம்ம ஆடிட்டு இருந்தோம்னா அது நம்ம கை கொடுக்க போகிறதே இல்லை. இது இது ஆர்டெட்டா அவர் ஒரு பயங்கரமான டாக்டிஷியனு, மேட்சுக்கு முன்னாடி நடக்க போறது மேப் போட்டு காமிச்சிருவாரு, நாங்க போய் எக்ஸிக்யூட் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு நம்ம 1000 பிளேயர்ஸ் சொன்னாலும் இல்லடா, அது அந்த மேப் எல்லாம் அவன் ரைஸ் சாக்காக்கு தான் போட்டு காமிச்சிருக்கான். நார்கார் காட்டல, அப்புறம் எப்படி தெரியும்?
இல்ல அதான் சொல்றேன் நானு. இந்த கப் ஃபுட்பால்ல நீ வந்து போயிட்டு இந்த பெர்சன்டேஜ் ஃபுட்பால் ஆட நிப்பாட்டனனா, மான்ஸ்ஃபீல்டு கிட்டயே நம்ம ஜஸ்ட் மிஸ். ஆமாமா. அத தப்பி திணறி எசே கோல் போட்டு கடைசியில அப்படி இப்படி திணறி நான் ஈக்குவலைஸ் பண்ணியிருக்கலாம் மான்ஸ்ஃபீல்டு. அப்படி இருந்த ஒரு சினாரியோல இருந்து நம்ம எஸ்கேப் ஆகி தான் வந்தோம். சவுத்தாம்ப்டன் அவேல இந்த மேட்ச் தோத்ததுன்றது சர்ப்ரைஸே இல்ல. எஸ்பெஷலி அவங்க நல்ல ஃபார்ம்ல வேற இருந்தாங்க சவுத்தாம்ப்டன் மேட்ச்சுக்கு முன்னாடி. ரொம்ப பேட் ப்ரோ. என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஃபுட்பாலு ஸ்கோர் லைன்ல வேணா டீசென்ட்டா இருக்கலாம். நம்ம தோக்குற மேட்ச் 2-1, 2-0 அப்படின்னு. என் பயம் வந்து என்னன்னா, என்னடா நெகட்டிவா பேசுறானேன்னு நினைக்க வேணாம். என் பயம் வந்து என்னன்னா, எய்தர் போர்ன்மவுத் ஆர் ஸ்போர்ட்டிங் நம்ம வந்து ஒரு 4-0 5-0 வாங்க போறோம் ப்ரோ. அதுக்கான 4-0 தெரியல. ஆனா கண்டிப்பா அடி வாங்க போறோம். ஏன்னா இதே சீக்வென்ஸ்ல தான் நம்ம வந்துட்டு 22-23லயும் மாட்டோம். 3 வருஷத்துக்கு அப்புறம் எதெல்லாம் மாறி இருக்கோ இல்லையோ அந்த சீக்வென்ஸ் மட்டும் மாறாம நம்மளுக்கு அப்படியே வந்திருக்கு. சவுத்தாம்ப்டன், ஸ்போர்ட்டிங். சவுத்தாம்ப்டன்ல லீக்ல விளையாடுவோம். அசிங்கமா தோத்து போவோம். ஸ்போர்ட்டிங்கோட விளையாடுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இவனுங்களோட விளையாடுவோம். இதே மாதிரி போன்மத்தோட தான் விளையாடுவோம்னு இல்ல நினைக்கிறேன். ஒரு முரட்டு சூத்தடி லோடிங் தான் நமக்கு. இட்ஸ் லோடிங் ஆன் த எனக்கு பேக் அது எண்ட். வந்து சிட்டி கேம்ல தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது ஆக்சுவலா. சிட்டி கூட நடக்கலாம். ஆனா எனக்கு என்னமோ அதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு முரட்டு சூத்தடி நம்ம ஒண்ணு வாங்க போறோம். ஏப்ரல்ல ஒரு முரட்டு சூத்தடி இருக்கு ப்ரோ நமக்கு. இதே மாரி நம்ம ஃபுட்பால் அக்ரி மாறப்போறது கிடையாது. அதுல அக்ரி வந்து நான் ரொம்ப ஆணித்தனமா நம்புறேன் நானு. இல்ல நானும் அதை சோ நம்ம அக்செப்ட் பண்ணிட்டேன். இந்த சிஸ்டமுக்கு வந்துட்டு ஆமா. நிறைய வந்துட்டு எப்படி சொல்றது, எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு இந்த சிஸ்டமுக்கு டெஃபினட்டா ஃபிளாஸும் ஈக்குவலண்டா இருக்கு. நம்ம வந்து ஃபிளாஸை மறைச்சு விளையாடிட்டு இருந்தோம். இப்ப ஃபிளாஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுது, நல்லா தெரியுது, அவ்வளவுதான். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் லோடிங்கு. அது போன்மத்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து இறக்குவானுங்க. ஆண்டனி அரியோலாம் நேற்று மேட்ச்சில் வர இருந்திருக்கான். ஏன்னா அவனுங்களாம் வந்து அந்த கோல் 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 கோல்னு அதுக்கு ஆடுற ஒரு டீம். நம்ம எவ்வளோ கோல் போனாலும் பரவாயில்ல, நம்ம கோல் போடுவோம் அப்படின்னு ஆடுற ஒரு டீம். ஸ்போர்ட்டிங் நமக்கு தெரில நமக்கு எந்த அளவுக்கு. இப்படியே சவுத் ஆண்டன் மாதிரி தான் ஆடுவானுங்களாம் ஸ்போர்ட்டிங். ஆமா. அப்படியே சவுத் ஆண்டன் ஆனா எவனோ ஒருத்தன் போட்டுருந்தான். இப்படியே தான் ஆடுவானுங்க ஆனா இவனுங்க. சாம்பியன்ஸ் லீக் நல்லா தான் ஆடி இருக்காங்க. ஸ்போர்ட்டிங் பத்தி பேசுவோம். ஆனா நேற்று மேட்ச்ல அதான் ப்ரோ. நேற்று மேட்ச்ல எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆர்சனல் மேட்ச் பார்க்கும்போது கோவம் வருது ப்ரோ எனக்கு. ம். ஆடியன்ஸுக்குலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு வந்து செம்ம கோவம் வருது எனக்கு. அந்த ஃபர்ஸ்ட் கோலே பாருங்களேன். ஏன் ஓடிகார்டு வந்து மேக்ஸ் டோமனுக்கு கால்ல பந்து குடுக்க மாட்டாரா அவரு? வெயிட் பண்ணணும். நிக்கும் இங்க போது. வா. நம்ம பேட்டர்ன் வச்சிருக்கோம். இந்த நேரத்துல நீ இங்க நின்னாதான் நம்ம பால் பாஸ் பண்ண முடியும். அப்படியே கையில காமிச்சான். ஆமா. அவரு அவரு சுத்தி வந்தா தான் அவரு பந்து குடுப்பாரு. அதுவும் பெரிய புடிங்கி மாரி தான் குடுப்பாரு அவரு. நான் அடிக்க வேண்டியது ஆக்சுவலி நான் எப்படி பென் ஒயிட்ட. ஆனா சீக்வென்ஸ் அங்க தான் ஸ்டார்ட்டிங்ல ஸ்டார்ட் வந்து ஆச்சு. கரெக்ட் பாத்தீங்கன்னா, தான். ஆ இல்ல நீ எனக்கு யோசிச்சு பார்த்தா வச்சுக்கோயேன். அது வரைக்கும் அந்த அந்த ஒரு ஷாட் எடுத்தான் தெரியுமா ஓடகார்டு. அது வரைக்கும் ஆக்சுவலா நல்லா ஆடிட்டு இருந்தான். ஆமா. எனக்கு சரி கரெக்ட். ஓகே நல்லா ஆடுறானே பரவாயில்ல. இது வந்து ஆமா. நம்மளுக்கு வந்து கரெக்டான டைம்ல வந்து ஃபார்ம் பிக்கப் பண்ற மாதிரி இருக்கு. இங்க இருந்து போறது வந்து நம்மளுக்கு அப்படிதான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த ஷாட் எடுத்தான். அந்த ஷாட் எடுக்கிறப்பவே எனக்கு தோணுச்சு. அகைன் இது வந்து ஓடகார்ட் ஸ்லாண்டர் பண்றதுக்கான ஒரு விஷயமே கிடையாது. இந்த கேம்ல நம்ம வந்து ஓடகார்டையோ இல்ல ஏதாவது ஒரு இண்டிவிஜுவல் பிளேயரையோ சாண்டர் பாப்பா விக்கெட் வந்துருச்சா. இண்டிவிஜுவல் பிளேயரையோ சாண்டர் பண்ணோம்னா அது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு இதுதான். ஏன்னா என்னதான் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க அவங்க கிட்ட இருந்து பெஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டியது மேனேஜர் வேலை. நம்ம வந்து அவ்வளவு நம்புறப்போ. சோ அதனால வந்து இது வந்து பிளேயர்ஸை மட்டும் பிளேம் பண்ணி போற ஒரு விஷயம் கிடையாது. நான் அது முதல்லயே சொல்லிடுறேன் இந்த எபிசோட்ல. இது வந்து பிளேம் வந்துட்டு நம்ம பிளேயரை பிளேம் பண்ணோம்னா மேனேஜர் ஈக்குவல் ஆர் ஈவன் மோர் பிளேம் அவனும் எடுத்துக்கணும். அது அவங்க கையில தான் இருக்கு. பட் அதான் சொல்றேன் அந்த ஓடகார்டு ஒரு ஷாட் எடுக்கிறப்ப எனக்கு லைட்டா தோணுச்சு. என்னடா அது ஷாட் எடுத்து இதெல்லாம் வந்து லைட்டா சொருகுவானே பிரெட் அண்ட் பட்டராச்சு இவனுக்கு. இதை இப்படி செய்யறானே அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறத்துல இருந்து மொக்கையா தான் ஆட ஆரம்பிச்சான். பட் ஆமா. நீ சொல்றது கரெக்ட் தான். அங்க இருந்தே வந்து அது வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு கோச்சிங் மூலியமா வந்ததுதான் அது ஆக்சுவலா. நீ இந்த பொசிஷன்ல ஆமா. வந்து நீ பால் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து கோச்சிங் மூலியமா நம்ம செட் பண்ற பேட்டர்ன் தான் அது. அப்படி பிளேயர் தானா யோசிக்கிறான்னா அப்ப அவன் தான் ஆர்டேட்டாவோட பிரெயின் தான் பேசிட்டு இருக்கோம் நம்ம ஓடகார்டு. அப்படி இருக்கிறப்போ இப்போ பிளேயரும் தானே யோசிக்கிறான் அந்த ஆர்டேட்டா கிட்ட தான் வருது. அது கரெக்ட். ஐ டோட்டலி அக்ரி. பட் எனக்கு ஆமா. என்னன்னா இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு ரெண்டு விதமாவும் பார்க்கலாம். நம்ம ஆக்சுவலா பேசுறதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒன்னு அவங்க நிறைய பேர் ஒரு பென்வெட்டா இருக்கட்டும், ஒரு எம்எல்எஸ்ஆ இருக்கட்டும், இல்ல ஒரு நார்கார்டா இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஒரு விதமான ஒரு மேட்ச் ஃபிட்னஸோட தான் வராங்க. பிரெஞ்சு பிளேயர்ஸ் தான். ஆனா ஏதோ ஒரு மேட்ச் ஃபிட்னஸோட தான் வராங்க. சோ ஒரு லைக் அந்த மேட்ச் ஃபிட்னஸ் ஆர் ரஸ்டினஸ் இருக்காதுன்னு எதிர்பார்ப்பேன். பட் ஆனா இந்த பாயிண்ட்ல நான் பெப்பு பண்றத பாக்குறப்போ நம்ம பெப்பு என்ன வேணா சொல்லலாம். 100 மில்லியன் கொடுத்து ஆள் வாங்கியிருக்கான், 200 மில்லியன் கொடுத்து ஆள் வாங்கியிருக்கான். ஓப்பன் மார்க்கெட் நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கல. எல்லாமே ஃபைன். பட் த்ரூ அவுட் த சீசன்
அவனுடைய ஸ்குவாட்ல இருக்கிற எல்லா பிளேயரையும் அவன் கூட இருக்கிற பிளேயர்ஸோட விளையாட விட்டுருக்கான். அவங்களுக்கு கரெக்ட். எப்படி என்ன மூவ்மெண்ட் எல்லாமே தெரியும். திடீர்னு வந்து நார்கார்டு வந்துட்டு வந்து ஒரு புது பிளேயரோட விளையாடுறதோ இல்லாட்டி எம்எல்எஸ் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த மாதிரியே கிடையாது. எல்லாருமே தெரிஞ்சவங்க தான் விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கிறப்ப அதோட பெஸ்ட்டை கொண்டு வர வேண்டியது ஒரு மேனேஜருடைய வேலை. அதனால எல்லாருமே வந்துட்டு இப்ப நீ சொன்ன ஞாபகம் இருக்கா? இதனாலதான் நார்கார்டு ஆட மாட்டான். இதனாலதான் வந்து பென் ஒயிட் அது பென் ஒயிட் இதனால ஆடாம இல்ல. அவன் ஆடாம இருந்ததுனால தான் இப்படி ஆயிருக்கு. கரெக்ட். அதுதான் உண்மை. அதான் bro. அவன் கூட விளையாடுற பிளேயர்ஸோட அவனுக்கு வந்து சிங்க் இருக்கணும். அப்பதான் விளையாட முடியும். அது நம்ம விளையாட நேத்தி விடாம செஞ்சோம்னா இதான் ஆகும். பென் ஒயிட் எல்லாமே ஒரு செகண்ட் லேட்டா பண்றான் ப்ரோ. ம். டேக்கிள் பண்றது ஒரு செகண்ட் லேட்டா பண்றான். பாஸ் போடுறது ஒரு செகண்ட் லேட்டா பண்றான். இந்த மாதிரி ஹை லெவல்ல அந்த ஒரு செகண்ட் தான் ப்ரோ வித்தியாசம். பால கரெக்டா பாஸ் பண்றதுக்கும் பிளேயர் வந்து கண்டிப்பா, கண்டிப்பா. டிஃபெண்ட் பண்றதுக்கும் அந்த ஒரு செகண்ட் அவன் ஏன் லேட்டா பண்றான்னா, ஏன்னா அவன் ரெகுலரா ஆட மாட்டேங்கிறான். இப்போ நான் நிறைய பேர் வந்து அதான் பாக்குறேன். திஸ் இஸ் வை பென் ஒயிட், நார்கார்ட் அண்ட் எம்எல்எஸ் ain't playing அப்படின்ற மாதிரி போட்டிருக்கானுங்க. அது வந்து கம்ப்ளீட்டா வந்து இது வந்து இந்த ஒரு சீசன்னா மட்டும் நம்ம சொல்லலாம். கடைசி 6 வருஷம் நம்ம ஆட்டோடாக்கில பார்த்தோம்னா, நம்மளோட ஃப்ரிஞ்ச் பிளேயர்ஸ அவன் ட்ரஸ்டே பண்ணாம, பெஞ்ச்லயே உட்கார வச்சு, மினிட்ஸே குடுக்காம, சம்மந்தமே இல்லாம திடீர்னு ஒரு மேட்ச்ல இறக்கி ஆடு அப்படின்னு சொல்லும்போது, அவனுங்க எல்லாருமே இந்த மாரி தான் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுவானுங்க. உன் ஃப்ரிஞ்ச் ம். பிளேயர்ஸ என்னைக்கு நீ மெயின் டீமோட இன்டிகிரேட் பண்றியோ, உன் மெயின் 10 பிளேயர் இருக்கும்போது, நார்கார்ட நீ ஒரு பிளேயரா அதுல உள்ள இருக்கு. நார்கார்டு அதுல ஒழுங்கா ஆடலன்னா, நீ நார்கார்ட போட்டு அடி. உன் மெயின் அப்சல்யூட்லி. உன் மெயின் 10 பிளேயர் இருக்கும்போது எம்எல்எஸ் ஒரு மேட்சா இருக்கு. எம்எல்எஸ் அதுல ஒழுங்கா ஏன் எம்எல்எஸ் பேர்ன் முனிச்சோட சாம்பியன்ஸ் லீக் ஆடலையா? அத்லெட்டிகோ மேட்ரிடோட சாம்பியன்ஸ் லீக் ஆடலையா? அன்னைக்கு மட்டும் எப்படி எம்எல்எஸ் ஒழுங்கா ஆடுனான்? பென் ஒயிட் செல்சி ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ் அவே ஆடலையா? இல்ல பிரென்ஃபோர்டோட நம்ம கூட பிரீமியர் லீக்ல ஹோம்ல ஆடலையா? ஸோ நீ கரெக்டான ஒரு ரொட்டேஷன்ல நீ இன்டகிரேட் பண்ணி நம்பி இறக்கணும்னா ஆடுவானுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல ஒரு கான்ஃபிடென்ட்டா சரி நம்ம ஃப்ரிஞ்ச் பிளேயர்ஸை இறக்கி ஆடுவோம் அப்படின்னு சொல்லானது சண்டர்லாண்ட் ஹோம் கேம் தான் ஒரு பிரீமியர் லீக்ல. அந்த மேட்ச்லாம் நம்ம ஜீசஸ் இறக்கியிருப்போம். ஒரு 2-3 ஃப்ரிஞ்ச் பிளேயர்ஸ் இறக்கியிருப்போம்னு நினைக்கிறேன் அந்த மேட்ச் தான். மிச்சபடி நம்ம அந்த கான்ஸ்டன்டா நீ பிளேயர்ஸ ஒரு 10 பிளேயர் 12 பேரை மட்டும் நம்பி ஆட வச்சு மிச்சம் இருக்கிற ஒரு ஸ்குவாடு 30 பேர் இருந்தாலும் சரி, 25 பேர் இருந்தாலும் சரி, 20 பேர் இருந்தாலும் சரி, நீ நம்ப போறது 12, 13னா உனக்கு எதுக்கு 20 பேரு 30 பேர்? நீ அதை யாருமே ஓகே கப் கேம்ஸ்க்கு இவங்க அப்படின்னு ஒரு சில பேர் வச்சிருக்க என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா பிரீமியர் லீக்ல வந்து ஒரு 30 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் கூட நீ ஆட விட மாட்டேங்குது யாருமே. அந்த அந்த ஒரு ரிதம்லயே கிடையாது அவனுங்க. ஸோ திடீர்னு வந்து இறக்கும் போது அவனுங்க கஷ்டப்படுவானுங்க. நேத்து வந்து எனக்கு இன்னொன்னு வந்து எது தெரியுமா ப்ரோ காண்டாயிடுச்சு. சவுத் ஆம்ப்டனு லாங் பால் மட்டும் தான் ப்ரோ போட்டானுங்க. ஆமா. மஸ்கேரா, கேப்ரியலு, வைட்டு வஸ்ட் ப்ரோ நேத்தி அவனுங்க 3 பேரும். அந்த கேப்ரியல் பண்ணினதெல்லாம் எனக்கு வந்து ஒரு நிமிஷம் தலையே சுத்திருச்சு. எனக்கு ஒரு நிமிஷம் டேய் என்னடா இப்படி ஆடுறீங்க, ஒழுங்கா ஆடுவான்னு எதிர்பார்க்கிறவனே இப்படி ஆடினா நாங்க என்னதான்டா செய்யறதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. டேய் நீங்களே நியாயமா பார்த்தா ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் பெட்டர் டீமா இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு நீ சொன்ன மாதிரி ஒரு 4 கோல் போட்டிருப்பாங்க ஆக்சுவலா அவங்களே. ஆமா அதான் சொல்றேன் நானு. இவரு வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்றான், there are some players who should not be even here but they are putting their body on the line. நான் என்ன சொல்றேன், உன்னை யார் பாடி அந்த லைன்லாம் போட சொல்றா? மார்லி சால்மனை போட்டு ஆடி நீ. நாங்க இப்போ வந்து நேத்தி டிம்பர் ஆடல. நம்ம யாராவது ஒய் டிம்பர் இஸ் நாட் இந்த ஸ்குவாட்னு கேட்டோமா? சாக்கா நேத்தி ஆடல. ஒய் சாக்கா இஸ் நாட் இந்த ஸ்குவாட்னு கேட்டோமா? ட்ரொசார்ட் ஆடல. ரைஸ் ஆடல. யாராவது இவனுங்களாம் இல்ல அதனாலதான் தோத்துன்னு யாராவது கேட்டாங்களா? கிடையாது. கேப்ரியல் வந்து 100% ஃபிட் ஆகலனா ஏன் ஆடுறான்? வேற யாராவது போட்டு ஆடு நீ. நீ வந்து இப்போ அத வந்து ஒரு சாக்கு மாதிரி சொல்றான் அவன். இவனுங்க இல்ல அதனாலதான் நாங்க மேட்ச் ஃபிட்டா இல்ல அது இல்லாம இவனுங்க ஆடினானுங்க அப்படின்னு. சிம்பிள் லாங் பால் ஹெட்ரு ஜெயிக்கிற அளவுக்கு கூட மேட்ச் ஃபிட்டா இல்லைனா ஏன் அவன் ஆடணுன்ற? சரி ஒரு லாங் பால் மிஸ் பண்ணா நம்ம ஒத்துக்கலாம் ப்ரோ. ஓகே ஒரு பேட் ஜட்ஜ்மெண்ட் இன் எரர் அப்படின்னு. மேட்ச் ஃபுல்லா மாறி ப்ரோ அவனுக்கு லாங் பால் மட்டுமே போட்டு ஒரு 4 சான்ஸ் கிரியேட் பண்ணிருப்பாங்க சவுத் ஆம்ப்டனு. கண்டிப்பா அது ரொம்ப பேடா நம்ம டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். கேட்டா வந்து விண்டி கண்டிஷன்ஸ்
இட் வாஸ் ட்ரிக்கி. அவனுங்க பெட்டரா அடாப்ட் பண்ணானுங்க. அப்படி இப்படின்னு வேற ஒரு பால் போடுறானுங்க இவனுங்க. நானும் சொல்றேன் விண்டி கண்டிஷன் அது எதுனாலும் ஒரு ப்ரோ ஒரு ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல கேஜ் பண்ணணும்ல ப்ரோ. ஓகே காத்து எப்படி இருக்கு, யா யா அஹ், அஹ், நம்ம எப்படி கிக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு அதுதான் அது கூட கேஜ் பண்ண முடியாதுன்னு நான் கேட்கிறேன் bro நானு. ட்ரூ ட்ரூ அஹ், யா 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 கிரேட் நம்மளோட சேம். டிஃபெண்டர்ஸ்க்காக. எனக்கு அதுதான் நீ வந்து காத்துனா 2 டீமுக்கு தான் காத்து. ஆமா கரெக்டா? அவனால 10 நிமிஷத்துல கேட்ச் பண்ண முடியாது. அவன் ஹோம்ல நான் பண்ண இதுவாகுது, அவன் ஒழுங்கா பண்றான்னா உனக்கு இன்னும் டைம் இருக்கு. நீ அப்ப அது எப்பதான் நீ கேட்ச் பண்ண? அதான் சொல்றேன். நீ கேஜே மேட்ச் முடிகிற வரைக்கும் கேஜே பண்ணல நீ. அஹ், அந்த 90 மினிட்ஸ்ல ரொம்ப நெகட்டிவா போனவன் எனக்கு தெரிஞ்சு ஒரு பாசிட்டிவ்னா வந்து மேக்ஸ் டோமன் சொல்லுவோம் bro. மேக்ஸ் டோமன் ஆக்சுவலி நேத்தி சூப்பரா ஆனான். அந்த பையன் ம், ஹி டி ம், நாட் ம். டிசர்வ் டு லூஸ். அவன் வந்து அவ்வளவு முனைப்பு காமிக்கிறான். பாலை டர்ன் பண்ணி ஆளுக்கு ஒரு அஹ், பாயிண்ட் வாங்கிக்கணும் அவங்க கிட்ட இருந்து. ஆமா வாங்கி குடிக்கணும். தினமும் தினமும் ஒரு 3 வேளை குடிச்சாங்கன்னா கொஞ்சமாச்சும் அது வந்து ஓகே நம்ம விளையாடுறோம். நம்ம வந்து ஒரு கிளப்புக்காக விளையாடுறோம். அது என்ன ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படிங்கிறது கொஞ்சமாச்சும் மைண்ட்ல வரும். எனக்கு எக்ஸாக்ட்லி. இதெல்லாம் நீ வந்துட்டு நீ முன்னாடி 2 ரவுண்ட்ல நீ பண்ணிட்ட அப்படின்னா எனக்கு ஓகே, எனக்கு பிரச்சனையே கிடையாது. நீ ஏப்ரல்ல வந்து பண்ற பத்தியா இதெல்லாம்? எனக்கு ஆமா அதுதான் இந்த இந்த நேரத்துல இருந்து நீ எவ்வளவு லாக்டவுனா இருக்கணும்னா கண்டினியூஸா நீ வந்து ஓகே நீ ஜெயிக்கிறையோ இல்லையோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஆமா நீ அதை போடலைன்னா எனக்கு வந்து நீ எதுக்கு ஆடுறேங்கிறத எனக்கு டவுட் பண்ண வைக்குது. ஆமா. ஸோ அதான் ப்ரோ எனக்கு வந்து பிக்கர் பிக்சரே வந்து நான் வந்து வேற ஒரு ஜோனுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் நான். பிக்கர் பிக்சரே irrespective ஆஃப் வாட் ஹேப்பன்ஸ் இன் சம்மர் கை கொடுத்துட்டு கிளம்பிடணும் அப்படின்றது தான் நான் என்னோட அப்படியெல்லாம் கேட்க மாட்டேன். ஏன்னா என்னோட நம்ம வந்து இந்த ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ்லயும் பார்த்தோம்னா நம்ம எதுவும் ஜெயிக்கல. ஜெயிக்காம இருக்கிற நேரத்துல இவ்வளவோ எல்லாமே ட்ரை பண்ணிட்டு எப்படியோ இப்ப இன்ஃபேக்ட் எனக்கு வந்து இப்ப டுவர்ட்ஸ் ஏண்ட் இப்ப போறோம்னா இந்த லீக் ஜெயிப்போமாங்கிற ஒரு டவுட் வந்து எனக்கு வந்து ஜான்வரில இருந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே தான் இருக்கு. அது கரெக்ட். ஜான்வரில இருந்து நம்ம விளையாடுறத பார்த்து எனக்கு வந்து நம்ம ஜெயிக்க மாட்டோம் தான். அதுதான் எனக்கு இன்னும் நிறைய தோணுதே தவிர்த்து இல்ல. ஜெயிக்காம போனோம்னா அவன் கண்டிப்பா கிளம்பணும். பட் ஆனா ஜெயிச்சோம்னா நான் கண்டிப்பா இன்னும் ஒரு சீசன் கொடுப்பேன். அது ஒரு ரிவார்டு தான். வெதர் இட்ஸ் கோயிங் டு பி லைக் தேர் ஆர் நாட். ஏன்னா நம்ம வந்துட்டு சூஸ் பண்ற நிலைமையிலேயே இல்ல. நம்ம இவ்வளவு நாள் வந்து கஷ்டப்பட்டுட்டு ஒரு ஒரு லீக் அடிச்சிருக்கோங்கிற பட்சத்துல அதை ரிவார்ட் பண்ணணும் நம்ம கண்டிப்பா. அது என்ன மெசேஜ் அனுப்புறதுன்னு இருக்கும். ஆனா ஜெயிக்கல விச் இஸ் மோர் லைக்லி பாசிபிள் அப்படின்னா ஐ அக்ரி. இல்ல ப்ரோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க நீங்க சொல்ற ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கலா கரெக்ட் தான். நம்ம 22 வருஷம் கழிச்சு லீக் சப்போஸ் ஜெயிச்சோம் இல்ல ஜெயிக்கிறோம் அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றது கரெக்ட் தான். நம்ம வந்து அவ்வளவு பெரிய கிளப் இல்ல, நம்ம வந்து ஒரு ரியல் மேட்ரிட் இல்ல டு டிமாண்ட் வீக் இன் வீக் இயர்லி இயர்லி ட்ரோஃபி அப்படின்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் பாட்டம் தட்டிடுச்சு ப்ரோ. ஹார்ட் அட்டாக் ஃபுட்பாலுக்கும் ஆர்சனலுக்கும் வி ஹவ் ரீச் த பாட்டம். அதாவது இதுக்கு மேல ஒரு லெவல் புதுசா ஒரு லெவல் போவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது. ஏன்னா இந்த நம்ம வந்து பிளேயர்ஸ் ஒரு எத்தனையோ அட்டாக்கர்ஸ் மாத்தியாச்சு. எத்தனை அட்டாக்கர்ஸ் மாத்தினாலும் ஃபுட்பால் பேட்டர்ன் வைஸ் பாத்தீங்கன்னா சேம் பேட்டர்ன் தான். நத்திங் நியூ, நத்திங் கிரியேட்டிவ். அதுல வந்து ஐ எம் ரெடி டு டிபேட் எனி ஒன். ஸோ புதுசா நம்ம வந்து ஒரு இப்போ வந்து ஜூலியன் அல்வரஸ் வந்துட்டான், டொனாலி வந்துட்டான், ஆந்தனி கார்டன் வந்துட்டான். இன்னும் வேற யார் ப்ரோ நம்ம ஆட்கள் சம்மர்ல ஹீ ஷுட் ரிப்ளேஸ் ஹிம் அப்படின்னு ஒரு 5 பேர் வச்சிருக்காங்க நம்ம ஆட்கள். இவனுக்கு 5 பேர் வந்துட்டா நம்ம ஃபுட்பால் மாறிடும் நம்புறவங்களுக்கு நான் இப்பயே சொல்றேன். அடுத்த வருஷம் ஏப்ரல் மாசம் 2027ல நம்ம 2 பேரும் உட்காந்து இதே மாதிரி பேசுவோம். என்ன தெரியுமா? அது என்ன ப்ரோ ஆடுறான் ஆந்தனி கார்டனு, மார்டினெல்லி மாதிரி பால் எடுத்துன்னு போயிட்டு குடுக்குறான். என்ன ப்ரோ ஆடுறான் டொனாலி, ரைஸ் மாதிரி பால் எடுத்துன்னு போயிட்டு லெஃப்ட் பேக் பாஸ் பண்ணிட்டு இருக்கான். என்ன ப்ரோ ஆடுறான் அல்வரஸ், எப்படி ப்ரோ சொருகுவான் சிட்டிலையும் அத்லட்டிகோ மேட்ரிட்லயும், இங்க வந்து ஷூட்டிங்கே பண்ண தெரியாத மாதிரி ஆடிட்டு இருக்கான் ப்ரோ அல்வரஸ் அப்படின்னு நம்ம ரெண்டு பேரே பாட்காஸ்ட் பண்ணுவோம் ப்ரோ. ஏன்னா அந்த ஃபுட்பாலோட சச்சுரேஷன் பாயிண்ட் நம்ம ரீச் பண்ணிட்டோம் ப்ரோ. அங்கதான் வந்து ஒரு ஓனரா இல்ல ஒரு ஃபுட்பால் ஒரு பிரான்சைஸ் ரன்னரா நம்ம சிஎஸ்கே மாதிரி தான் இன்னும் தோனி மேஜிக்கு இன்னும் எங்க தலைக்கு தெரியும் அப்படின்னு உட்கார்ந்து இருந்தோம்னா மேட்ச் உட்காந்து பார்த்துன்னு இருக்க வேண்டியதான். ஸோ அந்த அந்த அடுத்த ஸ்டெப்பு நம்ம எப்போ வென் டு ஷேக் ஹேண்ட் அண்ட் லீவ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் பார்க்குறேன்.
பிளேயர்ஸ் நம்ம புதுசா வந்தாலும் மாற போறது கிடையாது bro, என்ன பொறுத்த வரைக்கும். ஐ திங்க் ம். வி நீட் நியூ ஐடியாஸ். நியூ ஐடியாஸ் எங்க இருந்து வரும்? ஆமாமா. மேனேஜர் கிட்ட இருந்து வரும். டெஃபினெட்லி நியூ அட்டாக்கிங் பேட்டர்ன்ஸ் தேவை. இது நம்ம வந்து அட்டாக்கிங் ஹையர் அட்டாக்கிங் கோச்னா அப்ப இந்த கோச் என்ன பண்றான்னு கேக்குறேன் நான். ம், ம், ஆஹ் ம், ம், ம். அப்போ அப்போ வாட் டிஃபென்சிவ்க்கு கேப்ரியல் லைன்ஸ், செட் பீஸுக்கு ஜோவரு. அப்போ ஆர்டெட்டா வேலை என்னது? ம். அட்டாக்கிங் பேட்டர்னு ஒரு புது ஐடியா வேணும் அப்படின்னா அட்ஸ் டஃப் டிசிஷன் தான். இப்போ நம்ம புது கோச் வந்தா அப்படியே தலைக்கீழ மாறிடும். புது கோச் வந்தா நம்ம பியூட்டிஃபுல் ஃபுட்பால் ஆடி டைட்டிலுக்கு போவோம். கேரண்டியே கிடையாது. நானே சொல்றேன். மேபி ம். புது கோச் வந்தா டாப் 4க்கே ததிகினத்துவமா இருக்கலாம். அப்ப வந்து ஆப்போனன்ட் ஃபேன்ஸே வந்து நம்மள போட்டு அடிக்கலாம். ஏன்டா ஒருத்தன் பாட்டில் அடிச்சாலும் செகண்ட் பிளேஸ் வாங்கி குடுத்தணும் தான். இப்போ வந்து 5வதுக்கே திணறீங்களேடா, பேச்சாடா பேசுனீங்க அப்படின்னு மாரி. ஆனா நான் என்ன சொல்றேன், வி நீட் நியூ ஐடியாஸ் ப்ரோ. ஏன்னா ம். கன்சிஸ்டன்ட்டா இத்தனை அட்டாக்கர்ஸ் எப்படி ப்ரோ ஒரு டீம்ல 6 அட்டாக்கரும் அட் அ டைம் கேவலமா ஆட முடியும்? ம், ம், ம். ஒரு கரெக்ட் தான். அட்டாக்கர் ஆடுனா அவுட் ஆஃப் ஃபார்ம் சொல்லலாம். ஒரு அட்டாக்கர் ஆடுனா அவனுக்கு ஜூஸ் அவுட் ஆயிட்டான். அவன அவன வந்து டிஃபெண்டர்ஸ் வந்து கிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அட் அ டைம் 6 அட்டாக்கரும் ஜோக்கர்ஸ் விட்டுருங்க நீங்க. மிச்ச அட்டாக்கர்ஸ் எல்லாருமே அட் அ டைம் வந்து ஒரு லெவல் டவுன் போறாங்க அப்படின்னா டெஃபினெட்லி டாக்டிக்ஸ் தான் ப்ரோ அது. ம், 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 ஸோ ம். புது ஐடியாஸ் நமக்கு வேணும். அந்த புது ஐடியாஸ் நிறைய பேர் ஆர்டெட்டா லீக் ஜெயிச்சாங்கன்னா புது ஐடியாஸோட வருவான். வி வில் கோ பேக் டு 22, 23 அப்படி இப்படின்லாம் பேசுறானுங்க. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. நான் சொல்றது வந்து ஒரு மைனர் தான் bro. நான் சொல்றது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் என் மைண்ட் செட் வந்து அதை நோக்கி லீக் ம், ஜெயிச்சா ம், ஆர்டர் ம். அடுத்த சீசன் லீக் ஜெயிக்கணும்னா கூட ஆர்டர் அடுத்த சீசன் இருப்பான். அதுதான் ம், ம். வந்து யதார்த்தம். ஆமா. அதுதான் ஆனா உண்மை. அதுதான் உண்மை. ஆனா என்னோட மைண்ட் வந்து அது அது கலந்துருச்சுன்ற நான். ம். ஏன்னா சலிப்பு தட்டிடுச்சு bro எனக்கு. மேட்ச் பார்க்கும்போது ஒரு ஆர்வமே இருக்க மாட்டேங்குது எனக்கு. ம், ம், ம். அதுதான் மெயினான காரணம். ஸோ அதான் ப்ரோ. அந்த 1-1 போன பேர் கூட நம்ம எவ்வளவு கேவலமா ஆடணும் ப்ரோ நேத்து நம்ம. ஆமா, ஆமா. அதுதான். ஏன்னா உனக்கு நம்ம தான்டா கோல் போடணும். நம்ம தான்டா இதுவாயிட்டு இருக்கோம். அந்த மேக்ஸ் டவுமன ஆமா. தவிர்த்து எவனுமே ஒரு அர்ஜென்சி காட்ட மாட்டேங்க. எவனுமே பால் ப்ரோகிரஸ் பண்ண மாட்டீங்களேடா. எல்லாருமே மறுபடியும் சுத்தி சுத்தி ஒரே இதுல திருப்பி சென்டர் பேக் தானே வந்துன்னு இருக்கு பால். நீ அது இது இங்க வச்சு நான் என்ன பண்ண போறேன் நீனு? அந்த மாரி தான் இருந்துச்சு எனக்கு. எனக்கு வந்து எக்ஸாக்ட்லி. எனக்கு இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் மேல நான் டிசப்பாயிண்டடான்னு கேட்டா, ஒரு சில பிளேயர்ஸ் மேல டெஃபினெட்லி டிசப்பாயிண்டட் தான். நான் வந்து அவங்க வந்து நான் இன்னும் எதிர்பார்ப்பு எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சு. பட் ஆனா ஓவராலா அது எல்லாமே என்ஃபோர்ஸ் பண்றது மேனேஜர் தான். கரெக்ட். எனக்கு அங்க இருந்து வர்றப்ப அவன் மேலதான் இன்னும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கே தவிர்த்து இது வந்து ஒரு சவுத் ஆம்டனோட போயிட்டு இவ்வளவு க்ளூலெஸ்ஸா ஆடி தோப்போமா நம்போ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்து தோப்போன்னு எதிர்பார்த்தேன். பட் எவ்ரி வீக் எப்படின்னா நான் அந்த சொன்ன மாதிரி தான். எவ்ரி வீக் வந்துட்டு இந்த சீசன்லயே நம்ம விளையாடின மோசமான கேம் இதான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்பாடா இத்தோட முடிஞ்சிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பி பண்ணோம்னா அடுத்த வாரம் கண்டினியூஸா வந்து அது வந்து போயிட்டே இருக்கு. அடுத்த வாரமும் இதே தான் நடக்குது. அடுத்த வாரமும் ஓகே ஆமா. இல்லடா அந்த ஃபேமிலி கையில வருமே தி வர்ஸ்ட் ஃபேமிலியா சிம்சன்ஸா தி வர்ஸ்ட் டே ஆஃப் யுவர் லைஃப் எட் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இது இப்போதைக்கு இதுதான் வர்ஸ்ட் கேம். நான் அடுத்ததுல இன்னொன்னு குக் பண்ணி உனக்கு கொடுக்குறேன் பாரு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று ஆமா. அப்படின்னு. இதுல வேற இவனுங்க சுத்தி வர இருக்கிறவனுங்க வேற வந்து ஏதோ வந்து நம்ம வந்து இன்டர்நேஷனல் பிரேக்ல வந்து எல்லாத்தையும் ரெஸ்ட் பண்ணிட்டு அவங்களே ஆட விட்ட மாதிரி இதுக்காக தான் ரெஸ்ட் பண்ணடி. நீங்க வந்து நாங்க எஃப்ஏ கப் தோத்தோங்கிறத கடிக்கிறது கூட எனக்கு வலிக்கலடா. ஆனா தற்குறித்தனமா மேட்ச்ல லைனப்ல யார் இருந்தாங்க, ஸ்குவாட்ல யார் இருந்தாங்க எதையுமே பார்க்காம பிளேயர்ஸ் ரெஸ்ட் பண்ணியும் தோத்தோம்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியக்கார கூமுட்டத்தனமா பேசுறீங்க பாத்தீங்களாடா. எனக்கு அதுதான்டா வலிக்குது. நீங்க எஃப்ஏ கப் கடிக்கிறது கூட வலிக்க மாட்டேங்குதுடா. அந்த ஸ்குவாட்ல யாரா இருந்தாங்க? அடிபட்டுச்சுன்னு சொல்லி வெளியே வந்த ஒரே ஆளு நோனி மடுவேக்கு ஒருத்தன் தான்டா இருந்தான். மிச்ச சலீமாலாம் செகண்ட் ஹாஃப்ல தான் வந்தான். இப்ப ஹேமந்த் சொன்ன மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கேப்ரியல ஸ்டார்ட் பண்ணி அடியோட ஸ்டார்ட் பண்ணி தான் அவனும் அப்படி விளையாடின்னு இருந்தான். அப்படிதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம கொண்டு வந்த ரைஸ், சுபிமெண்டி எல்லாரையும் உட்காந்து வச்சுதான் இருந்தாங்க. சாக்காலாம் இல்லவே இல்ல. அப்படிதான் விளையாடின்னு இருந்தோம் நம்ம. யார் அவைலபிளா இருந்தோ எனக்கு இவங்க பண்றது வேற அது வேற. டேய் கொஞ்சமாச்சும் ஏன்டா சரி நீங்க பேண்டர் தான் பண்றீங்க. நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. நான் நியாயம் எதிர்பார்க்க கூடாது. அது கரெக்ட் தான். ஆனா எனக்கு மூளையே இல்லைங்கிறத ஓப்பனா கமெண்ட் அடிச்சு காட்டுறானுங்க பாரு. அதுல போட்டா வந்து ட்விட்டர்ல வந்து பேங்கர் ஆகும் வேற அதையே திருப்பி திருப்பி வேற போட்டு இருக்கானுங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுல இந்த நூறு முகமது வேற 100 வேற சிஎஸ்கேக்கு ஆடுறது நம்ம சாக்கா மாதிரி அவன் தான் சிஎஸ்கேக்கு ஒரே அட்டாக்கரா இருந்தான். அவனுக்கு ஃபார்ம் அவுட் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவனை வேற போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. சுத்தி வர சோகமா இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பட் ஆமா.
ரிவ்யூனா பேசிக்கா எதுவுமே இல்லடா, வி வர் ஷிட் அண்ட் வி டிசர்வ்ட் இட். அதுதான் அந்த மாதிரி தான் ஆமா. இருந்துச்சு எனக்கு. எக்ஸப்ட் வந்து மேட்ச் ரோமன் கியோக்கரஸ் கூட ப்ரோ. கியோக்கரஸ்க்கு நம்ம கிரெடிட் கொடுக்கணும். ஆக்சுவலி உள்ள வந்து அவன் அந்த கோலுக்கு வந்து ஒரு உருப்படியான வேலை பார்த்த ஒரு 2 பேர்ல அவன் ஒருத்தன் கண்டிப்பா. ஒரு நல்ல மூமெண்ட் ஒன்று கொடுத்தான். மடுவேக்கே கூட ஹி ட்ரைட் சம்திங். அவன் கையில பந்து போனப்ப இல்லடா, எனக்கு என்ன தெரியுமா தோணுது, இப்போ மடுவேக்க வந்துட்டு ஓகே ஒரு சீசன் கொடுக்குறோம் எல்லாமே ஓகே, பட் டீம்ல நிறைய அறவேர் கார்டா வச்சிருக்கோமோன்னு தோணுது எனக்கு. அதுதான் ப்ரோ நான் சொல்றேன். நம்ம வேர்ல்டுலயே டாப் 10 வர்ஸ்ட் ஃபினிஷர்ஸ் போட்டீங்கன்னா அதுல 6 பேர் நம்ம டீம்ல இருப்பானுங்க. கண்டிப்பா இருப்பானுங்க, 7 பேர் இருப்பானுங்க. அதுதான் நம்மளோட ப்ராப்ளமே. அந்த மாதிரி ஒரு டீமோட போயிட்டு நீ பர்சன்டேஜ் ஃபுட்பால் யாரோட ஆடணும்னா கன்மேன் இருக்கும்போது நீ ஆடணும். ஒரு 1 சான்ஸ் 2 சான்ஸ்ல ஒரு கோல் போட்டுருவான்டா இவன் அப்படின்னா நீ அவன்கிட்ட போய் பர்சன்டேஜ் ஃபுட்பால் ஆடலாம். நம்ம டீம்ல நீ 30 சான்ஸ் கிரியேட் பண்ணாலே 2 கோல் போறதுக்கு தடவர ஆட்கள் நம்ம ஆட்கள். 1-on-1 கீப்பர் போனாலே கோல் அடிப்பானா, அவர்ஸ் நேரா கீப்பர் குஞ்சுக்கு அடிப்பான், ஓடிகார்டு வெளில அடிப்பான், சாக்கா போடுவானா தெரியாது. மார்டினெல்லாம் இப்ப இருக்கிற ஃபார்ம்ல போஸ்ட்ல வேணா அடிப்பானே தவிர கோல் அடிக்க மாட்டான். அப்படிதான் நம்மளோட அட்டாக்கர்ஸ் இருக்கானுங்க. சோ அப்படி இருக்கும்போது மடிவேக்கைக்கு பெனால்ட்டி அடிக்க வராது. அப்படி இருக்கும்போது நீ அவனுங்களை வச்சு பர்சன்டேஜ் ஃபுட்பால் ஆடும் போது தான் எனக்கு காண்டாகுது. மடுவேக்கு பெனால்ட்டி அடிக்க வராதுங்கிறது எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. போன மேட்ச்ல என்ன செஞ்சேன், பெனால்ட்டியே கோல் போட வராது நம்ம அட்டாக்கர்ஸுக்கு. நீ அவனை வச்சுட்டு பர்சன்டேஜ் ஃபுட்பால் ஆடுறேன், அதாடுறேன் இதாடுறேன் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து அன்அக்செப்டபிள் ப்ரோ. அது சீசன் ஆஃப்டர் சீசன் பண்ணும்போது காண்டாயிடுதுப்பா நமக்கு. இட்ஸ் டெரிபிள்னு தான் சொல்லணும். பட் வேற போட்டு 100 போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. 100 போட்டு 100 ரன் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் அடிக்கிறானுங்க வச்சு. டிம் டேவிட் வேற வந்துட்டு 3 6 அடிக்கிறான். டேய் என்னடா நீ இப்படி எல்லாம் ஆடுறாங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் ஐ மீன் இந்த கேம்ல நான் ரிவ்யூனா அவ்வளவுதான். ஸ்டீஃபன் பிளமிங் 5 IPL ஜெயிச்சிருக்காரு. அடுத்த சீசன் வாய்ப்பு கொடுப்போம். அவருக்கு தெரியாத கிரிக்கெட் உனக்கு தெரியுமாடா? உனக்கு தெரியுமா? அவருக்கு தெரியாத கிரிக்கெட் உனக்கு தெரிஞ்சிருமா? அதான் சொல்றேன். 5 IPL ஜெயிச்சிருக்காரு ஸ்டீஃபன் பிளமிங். ஹி டிசர்வ்ஸ் another chance தான். ஐ மீன் லைக் சொல்லணும்னா ஐ மீன் இதுல வந்து பாசிட்டிவ்னு நீ சொன்ன மாதிரி டவுமன் சொல்லலாமே தவிர்த்து விளையாடின விதம், கேம் அப்ரோச் பண்ணின விதம், அந்த இன்டென்சிட்டியா இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணணும் பண்ணது, ஆல் ஆஃப் திஸ் ஹேப்பனிங் அட் திஸ் பாயிண்ட் இன் தி சீசன், அதுதான் எனக்கு டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. இதுல வந்து சர்ப்ரைஸ்டே ப்ரோ. when pressure comes to show நம்ம ஆட்களுக்கு ஜெட்டி நனைஞ்சிரும். இல்ல இது சுத்தமா இல்ல. இந்த இதுல வந்து இது வந்து பயங்கரமா ஃபக்கப் பண்றாங்க. அதான் ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம பிளேயர்ஸ்க்கு ஜெட்டி நனைறதுனாலே நம்ம மேனேஜருக்கு நனைஞ்சிரும் ஜெட்டி. இதுதான் ரியாலிட்டி. சோ அதனோட வெளிப்பாடு தான் நம்மளோட பிளேயர்ஸ். அதுதான் இது வந்து ஃப்ரம் த மேனேஜர் வர்றதுதான் இது. ஐ மீன் இதுல வந்து எனக்கு குறை சொல்லியும் போர் அடிக்குதுடா, டு பி ஆனஸ்ட். ஆமா ப்ரோ, போர் அடிக்குது எனக்கு. கரெக்ட் தான். ஆனா ப்ரோ அப்ரோச் நீ வந்து 5-3 தோத்துனா கூட என்னால ஏத்துக்க முடியும் ப்ரோ. நீ ஷார்ட் ஆன் டார்கெட் அடிக்கிறதுக்கே முக்குறோம் போ நம்ம. அதுதான் ப்ரோ இதுல சான்ஸ் கிரியேட் பண்ணோம்னு வேற சொல்றாங்க. டேய் அவன் எடுக்கிற ஷாட் எல்லாம் வந்து போவாதுன்னு தெரிஞ்சு எடுக்கிற ஷாட், நார்கார்டு எடுக்கிற ஷாட் எல்லாம் போவாதுதான். அது நம்மளுக்கே தெரியும் போவாது. எக்ஸாக்ட்லி. சைட் ஃபுட்ல அடிக்கிறான் அவுட் சைட் ஆஃப் த பாக்ஸ்ல இருந்து கீப்பருக்கு நேரா. கேட்டா தட்ஸ் a சான்ஸ்ன்றானுங்க. சான்ஸ்னா அது தெரியுமா ப்ரோ? சவுத்ஹாம்ப்டன் ஒரு 1-on-1 போவான். அது மஸ்கேரா லாஸ்ட் மினிட்ல வந்து அது சான்ஸ். அது கெப்பா பால் வரதுக்கு முன்னாடியே விழுந்தா டம்மியே பண்ணலாம் அவன். கீப்பரா டம்மி ஆறான். யாரா இவன்? இல்ல ஒரே ஒரு பாசிட்டிவ்னா இதுக்கு மேல கெப்பா ஆடுறத பார்க்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல ராயாக்கு ஏதாச்சும் ஆனாலுமே அவன் கெப்பாவை ஆட விட மாட்டான் எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரிதான். பட் ஆனா அதான் கெப்பாவை மட்டும் குறை சொன்னா கெப்பாக்கு மேல ராயா ஆடிக்கிறது தான் இந்த கேம் வேற ஏதாச்சும் பண்ணிருப்போம்னா இல்ல. ஏன்னா ராயா தவிர்த்து மிச்சம் ஆடின 10 பேரும் நம்ம செட்டப் பண்ண விதம், நம்ம டாக்டிக்ஸ் எல்லாமே டீம் மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா, எனக்கு அதுதான் வந்து கடுப்பா இருக்கு. இதுல வந்து டிஃபெண்ட் பண்றாங்க, இதுல ஹெட்லாஸ் ஆனா வந்து ஹெட்லாஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதுல நீங்க டெல்லியில இருங்கடா, ஹெட்லாஸ் ஆரவனை ஏன்டா ஹெட்லாஸ் ஆரவனை ஆகக்கூடாது, இதுக்கே வந்து நீ ஆவற அப்படின்னு சொன்னாதானே கடுப்பாகும் ஜாஸ்தியா. ஆமா, நிம்மதியா இருந்தா இன்டர்நேஷனல் பிரேக்ல ஆக்சுவலி என் யூடியூப் அல்காரிதமே மாத்த ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா ப்ரோ? என் யூடியூப் அல்காரிதமே எப்படி இருக்கும், உள்ள போனா ஃபுட்பால் வீடியோவா இருக்கும். நான் இன்டர்நேஷனல் பிரேக்ல ட்ரை பண்ணது ஒரு சைனாக்காரன் எப்படி பன்னிக்கறி சமைக்கிறான்,
ஜப்பான்காரன் எப்படி மீன் சமைக்கிறான் அந்த மாதிரி நான் என் அல்காரிதமே மாத்திட்டு இருந்தேன் ப்ரோ. நானு திரும்பி இவங்க ஃபுட்பாலை கொண்டு வந்து இந்த அல்காரிதம் சாய் மாத்துறாங்க வித் பயங்கரம். சித்ரா, சாய் வித் ஆமா சித்ரா, இந்த வந்து பயில்வான் ரங்கநாதன், கிசு கிசு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்க்கலாம். நம்ம ஆமா அதையாச்சும் பேச இந்த சைடாச்சும் போலான்னு பார்த்தா அதையும் விட மாட்றாங்க. அதான் சீசனை முடிச்சாங்கன்னா நான் அல்காரிதமே மாத்தி வேற ஒரு சூழலுக்கு போயிடலானுங்க அடுத்த சீசன். ஏய் இவருக்கு டார்ச்சர் தாங்க முடியலடா. ஆனா இந்த இந்த பாயிண்ட்ல கான்ஃபிடன்ஸ் அபவுட் வின்னிங் த லீக்னு கேட்டா எனக்கு ஒரு 10% கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அது கூட இல்ல எனக்கு. மேட்சுக்கு மேட்ச் கம்மியாயிட்டே வருது பாரு கான்ஃபிடன்ஸ். அந்த ஆப்டா இது போடுவானுங்கல்ல, ஆட்ஸ் போடுவானுங்கல்ல, அந்த ஆட்ஸ் எல்லாம் அவங்க என்ன சொல்றாங்களோ 75% ஆர்சனல் வின்னிங் சான்ஸ்ங்கிறாங்க. எனக்கு 5% கூட ஆர்சனல் வின் பண்ணுங்கிற சான்ஸ் வர மாட்டேங்குது. ஆனஸ்டா சொல்லணும்னா எனக்கு வார வாரம் வந்து இருக்கிற நம்பிக்கை ஆல்ரெடி குறைவு. அது அதையும் தாண்டி வந்து இதுவாக போகுது. எனக்கு அதுதான் வந்து எனக்கு இந்த பாயிண்ட்ல இருந்து ஏதோ நடக்கும்னு தோணல. எனக்கு அதுதான் வந்து லைக் வில் எண்ட் அப் வித் நத்திங். அது எஸ்பெஷலி ஃப்ரம் திஸ் பாயிண்ட் எனக்கு அதுதான் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகுது. நீங்க நெகட்டிவா பேசுறாங்க கூட நினைச்சுக்கோங்க. பட் ஆனா என் டீம் கொடுக்குற பாசிட்டிவிட்டி வச்சுதான் என்னால பேச முடியும். என் டீம் எனக்கு பாசிட்டிவிட்டி கொடுக்கலன்னா நான் எங்க இருந்து பாசிட்டிவிட்டி ப்ரோ? நம்ம நல்லா ஆடி தோத்துருந்தோம்னா நம்ம யாருமே வந்து ப்ரோ நம்ம வந்து தப்போ ரைட்டோ ஒரு டீம் நல்லா ஆடுதுன்னா நம்மளால நல்லா ஆடுதுன்னு பார்க்கக்கூடிய கேப்பபிலிட்டி மெஜாரிட்டி இருக்கும் ஃபுட்பால் பார்க்குறவங்களுக்கு. நம்ம டீம் நல்ல ஃபுட்பால் ஆடலை ப்ரோ. இதுதான் வந்து இதுதான் உண்மை. நம்ம வந்து நம்ம கிரியேட் பண்ற சான்ஸு, நம்ம போடுற கோல்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா we are stumbling upon goals தான். நம்ம நேத்தி சவுத்தாம்ப்டனோட போட்ட கோல் வந்து ஓகே சொல்லலாம், அது வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு கோல் அப்படின்னு. ஆனால் நம்ம மிச்ச மெஜாரிட்டி இப்போ நம்ம பிரைட்டன் கோல் எடுத்துக்கோங்க, அதை நம்ம எப்படி போட்டோம்? கோல் கீப்பர் காவா விடுறோம். எவர்டனோட நம்ம எப்படி கோல் போட்டோம்? பிக்ஃபர்ட் எரர் பண்ணோம். இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் அவர் பிரில்லியன்ஸ். நம்மளோட அட்டாக்கிங் பிளேயர் இப்போ வந்து பேர் லெவர்குசனோட சொல்றீங்களா எஸ்ஏ பிரில்லியன்ஸ், ரைஸ் பிரில்லியன்ஸ், அது 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 வந்து வீக் இன் வீக் அவுட் நடக்குதுன்னா ஓகே நம்ம சொல்லலாம். ஓகே நம்ம பிளேயர்ஸ் நல்ல ஒரு 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 கிரியேட்டிவ் ஸ்பார்க் காமிக்கிறானுங்க, அது பின்னாடி நம்ம நம்பலாம் அப்படின்னு. ஆனா நம்மளுக்கு வர ஒரு லாஸ்ட் ஒரு 10 கோல் நம்ம எடுத்து பார்த்தோம்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அவுட் ஆஃப் நோவேர், அங்க ஒரு எரரு இங்க ஒரு எரரு அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. 9 பாயிண்ட் லீடு இருக்கு. இதை எப்படி காவந்து பண்ணி மிக்கலாட்டா கூட்டு போனான்னு பார்ப்போம். என்ன பொறுத்த வரைக்கும் அதையும் நோபால் போட்டு தொலைச்சிருக்கான்டா. எனக்கெல்லாம் காம்போஜா பார்த்தாலே காண்டாவது. போன மேட்சும் இதே தான் பண்ணான் அவன், நோபாலை போட்டு விக்கெட் எடுத்தான். இந்த மேட்சும் இதே தான் பண்றான் அவன். ஸோ இவனுங்க ஒரு ப்ராப்ளம்னா இவனுங்க அதுக்கு மேல ஒரு ப்ராப்ளம் இவனுங்க சென்னை. ஸோ இதெல்லாம் பண்ணுங்க ப்ரோ. எப்படி ஆட்டடா இதுதான் ப்ரோ. இந்த 7 மேட்சஸ் 9 பாயிண்ட்ஸ் நீ எப்படி ஆடுற அப்படின்றதுதான் வந்து எனக்கு எப்படி ஆடுறேன்னு கூட இல்லடா. இந்த பாயிண்ட்ல இருந்து எப்படியாச்சும் ஜெயிச்சிடுறா, அது மட்டும் தான்டா கேக்குறேன். நான் குறை சொல்லாம இருப்பேன்டா. இனி நீனு இந்த சீசன் எப்படியாச்சும் ஜெயிச்சு, ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம சகிச்சுக்கிட்டது ஏப்ரல் வரைக்கும் சகிச்சுக்கிட்டு ஏப்ரல் இப்படி பேசுறதுக்கு காரணமே ஓகே ரிசல்ட் வந்து நம்ம ஜெயிச்சிருவோம், ஏதாச்சும் நடந்துருங்கிற ஒரு நம்பிக்கையில தான். எண்டுல நீ வந்து இந்த டார்ச்சரையும் போட்டுட்டு கடைசியில கடந்த 5 வருஷமா நடந்த மாதிரியுமே இனி இப்போ சுத்திக்கு அவன் வந்து ஒரு பொச்சட்டினோ வச்ச எஃப்ஏ கப் அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி. சோ பொச்சட்டினோ அப்போ இதை விட இதுல வந்து ஒரு ஃபிராக்ஷன் தான் செலவு பண்ணிருக்கான் அவன் வந்து பண்ணினப்போ. ஆமா. சோ நீ இதெல்லாம் பண்ணிட்டு நீ வந்து இந்த சீசன் எண்ட்லயும் எனக்கு எதுவும் கொடுக்காம மறுபடியும் கடந்த 5 சீசனுக்கு நடந்த மாதிரியே வந்துட்டு நீ வந்து பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு வந்து அதுக்கு மேல வந்து இந்த ஒரு எப்படி சொல்றது, கிளப் பைனான்சியலி நல்லா பண்ணது எல்லாமே ஓகே. பட் ஒரு ஃபேனா நான் என்ன எதிர்பார்க்கறேன், அதுல நீ எனக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன், என்ன ஏமாத்திட்டு தானே இருக்க வருஷம் வருஷம். கிளப் ஃபைனான்ஸை தூக்கி குப்பையில போடுங்கன்னு ப்ரோ. நான் அதுல நமக்கு அதுல என்ன ப்ரோ பையனு, ஒரு பையனுமே கிடையாது. நான் என்ன சொல்றேன், மோசடி பண்ணுன்றேன் நானு. ஜெயிக்கணுமா மோசடி பண்ணி ஜெயிச்சுட்டு ஃபியூச்சர்ல 10 வருஷம் கழிச்சு ஜெயிலுக்கு போ, இல்ல கிளப்பை இழுத்து மூடி எதுனா பண்ணு. ஆனா இப்ப நீ கையில லீக் இருக்குப்பா, 9 பாயிண்ட் லீடுல இருக்கு.
நீ எப்படி தக்க வச்சு கூட்டு போற, உன் மேப் போடுறது, ஸ்கெட்ச் போடுறது, டாக்டிக்ஸ் போடுறது, அதெல்லாம் வந்து இந்த இந்த 7 நாய்க்குட்டி மேட்ச்ல நீ கூட்டு வருது, ஹார்ட்ட அதான். வரையறது, இந்த ட்வீட்ட போட்டு காட்டுறது, என்ன வேணா பண்ணு. ஆனா லீக ஜெயிச்சு குடு. அதுதான் நான் உன்கிட்ட ஆமா, கேட்கிறேன். எனக்கு நீ வந்து ஆமா. நீ சிட்டி மேட்ச் வந்து நீ தோத்து போனா கூட பரவாயில்ல. எனக்கு கவலை இல்ல. ஆனா மிச்சம் இருக்கிற மேட்ச்ல 7 மேட்ச்ல 5 வின் ஒரு டிரா எடுத்தோம்னா நம்ம வின் பண்ணலாம். கரெக்ட். நீ மிச்சம் இருக்கிற 6 மேட்ச்ல 16 பாயிண்ட் எடு. 16 பாயிண்ட் எடுத்துட்டு நீ பண்றியா? குட். அப்படி இல்லையா? எனக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்ல. சோ யா ஐ மீன் இதுல வந்து பிளேயர் ரேட்டிங்லாம் குடுக்கறதுக்குலாம் எதுவும் இல்லடா. எனக்கு சிரிப்பான மொமெண்ட். எனக்கு வந்து இருக்கறதுலயே மொமெண்ட் ஆஃப் த மேட்ச்னா கண்டிப்பா வந்துட்டு அவன் இவன் கெப்பா வந்து பால் வரதுக்கு முன்னாடி ஒன் இவன் பாஸ்கரா ஓடி வர்றப்ப கீழே குதிப்பானே ஒரு நிமிஷம். எனக்கு வந்து டேய் யார்ரா நீனு? உன்னை வந்து 5 மில்லியனுக்கு தான் வாங்கிட்டு வந்தோம். கப்பு கேம்ல தான் விளையாட போற அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்காக சண்டையெல்லாம் போட்டேன்டா கேப்பா நானு. நீ என்னடாடா இது பால் வரதுக்கு முன்னாடியே குதிச்சிட்டான்டா. எனக்கு சிரிப்பு தான்டா பயங்கர சிரிப்பு. எனக்கு அது பார்த்த உடனே ஒரு நிமிஷம். ஆனா, அவன் டம்மியே பண்ணல ப்ரோ. ஆனா நம்ம ஆள் டம்மிக்கு பீட் ஆகுறான் ப்ரோ. ஏன்னா, எதுவும் முடியவும் இல்லடா. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அது பார்க்கறப்போ. கிரெடிட் கிரெடிட் டு மஸ்கேரா. ஆனா மஸ்கேரா டம்மிக்கெல்லாம் பயங்கரமா வச்சு அவன் அதெல்லாம் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாலை சேஸ் பண்ணிட்டு போயிட்டு கூடவே அது ஆக்சுவலி சேஸ் பண்ணிட்டு ஓடுனான். ஆமா, பட் ஆனா ஆமா. மஸ்கராவும் மொக்க கேம் தான் விளையாடினான். அது பிளேயர்னு மஸ்கேரா பார்த்தோம்னா வெரி எல்லாருமே மொக்கையா தான் விளையாடினானுங்க. அது ஒண்ணும் சொல்ல மஸ்கேரா முடியாது. லாஸ்ட் 3 மேட்ச் ஆர்சனலுக்கு ஆடினது எல்லாமே பயங்கர ம், ம், அதான் ம். தெரியுது. டக் சீசன் ஸ்டார்டிங்ல இருந்த மஸ்கேராவுக்கும் இப்ப இருக்கிற மஸ்கேராவுக்கு என்ன தெரியுமா ப்ரோ வித்தியாசம்? சீசன் ஸ்டார்டிங்ல நோ பிரஷர். அந்த ம், மேட்ச் ம், தோத்தா ம். ஜெயிச்சாலும் இன்னும் 40 மேட்ச் இருக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு. இப்ப ஆனா ஒரு மேட்சுக்கும் பிரஷர் ஜாஸ்தி. பிரஷர் ஜாஸ்தின்னு வரப்போ மஸ்கேராவுக்கு வந்து தயவு செஞ்சு எனக்கு பாலை கொடுக்காதீங்கன்றது தான் அவன் சொல்றானே. ம், ம், ம். ப்ளீஸ் டோன்ட் பாஸ் மீ த பால்ன்ற மாதிரி தான் அவன் ஆடுறான். கெப்பா அப்படிதான் ஆடுறான். ஸோ அந்த மாதிரி ஆடும்போது நோ ஹோப்ஸ் தான். ஏன்னா யா, யா. மஸ்கேராவுக்கு வந்து கேப்ரியல் தவிர வேற பாஸே கண்ணுல தெரியவே மாட்டேங்குது பிச்சுல. அது பாக்குற நமக்கு தெரியுதுன்னா, ஆடுற பிளேயர்ஸ்க்கு வந்து அத கிளாக் பண்ண மாட்டாங்களா? ஓகே இவன் பந்து கிடைச்சா கேப்ரியலுக்கு மட்டும் தான்டா போடுறான். எத்தன பிளேயர் இருந்தாலும். அந்த சப்ளை சீசன் கட் பண்றான்ல. ஸ்டார்ட்டிங்ல சீசன் ஸ்டார்ட்டிங்ல மஸ்கேரா கியோகரஸ்க்கு மட்டும் தான் பாஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். ம், ம். பந்து கிடைக்கும்போது. இப்ப என்னன்னா மஸ்கேரா கேப்ரியல தவிர வேற யாருக்கும் பாஸ் போடுறதே கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது ஆ ஏன்னா பிரஷர் கிளியரா கிளியரா தெரியுது. அது மொத்த டீம்லயுமே தெரியுது. அது மொத்த ஆமா. டீம்லயுமே தெரியுது. அது வந்து அவங்க வந்து இத நேவிகேட் பண்ணி ஆ போயிட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இல்லன்னும் தெரியுது. அவங்க வந்து இத வந்துட்டு ரொம்ப இதுவாவும் எடுத்து பார்க்குறாங்கன்னும் தெரியுது. நல்லாவே தெரியுது ஆமா. இது மொத்தமா. இது வந்து இவங்க ஆடுறதுலயே தெரியுது. பட் யா இதான் கேமுக்கு ரிவ்யூனா ஒண்ணும் இல்ல. குப்பை தொட்டி மாரி விளையாடணும். பி மாரி விளையாடணும். அந்த பி மாரி விளையாடுனதுக்கான ரிசல்ட் கிடைச்சது. இதுல எல்லாருமே தலைய தொங்க போட்டு டோமன் கிட்ட இருந்து ஒரு பாயிண்ட் வாங்கி குடிங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆமா. அடுத்தது ஸ்போர்ட்டிங். அதுலயுமே வந்து அவே கேம் சுத்தமா நம்பிக்கை கிடையாது எனக்கு அவே கேம்ல. யார் ஸ்டார்ட் பண்ணுவான், யார் ஆடுவான்னு கூட தெரியல அட் திஸ் பாயிண்ட். ஏன்னா வந்து சாக்கா, ரைஸ் இவனுங்கெல்லாம் எவனுமே வந்து ஸ்குவாட்ல கூட இல்ல. சாக்கா, ரைஸ், ட்ரொசார்ட்லாம் ஸ்குவாட்ல கூட வச்சுக்க முடியாத நிலைமையில தான் இருந்தோம். இதுல கேப்ரியல் வேற முட்டியை புடிச்சுன்னு போயிட்டான். அப்படியே அவன் அந்த முட்டியை புடிச்சோடனே நான் எஞ்சி புடிச்சுன்னு உட்காந்துட்டான். அவ்வளவுதான். டேய் இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதா? என்னடா நடக்குது? என்னடா இப்படி அடிக்கிறானுங்க? ஐயோ 230 வரும் 240 வரும்னு நினைச்சேன். 19வது ஓவர்லயே வந்துச்சா 230 250 ஆமா. அடிப்பானுங்க போல் இருக்கே. நம்ம ஆட்கள் 120க்கு ஆல் அவுட் ஆயிடுவானுங்க. ஆமா பவர் பிளே 30 ஃபார் 1 பவர் பிளே வருது. அது வேற வரும். யா இதான். சோ ஸ்போர்ட்டிங் எனி தாட்ஸ் ஆன் ஸ்போர்ட்டிங் யார் ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன்? ஸ்போர்ட்டிங் எனக்கு தெரிஞ்சு ட்ரொசார்டு, சாக்கா, டிம்பர்லாம் வந்துருவாங்க தான் நான் நினைக்கிறேன். ம். ரைஸ் இவங்க 4 பேரும் திரும்பி வந்துருவாங்க தான் நினைக்கிறேன் நானு. கெலஃபியரி ஸ்டார்ட் பண்ணுவான். ஆமா கெலஃபியோரி ஸ்டார்ட் பண்ண எனக்கு தெரிஞ்சு ஹின்காப்பியோக்கும் எசேக்கும் தான் சீரியஸான இன்ஜுரின்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. மிச்ச ம். யாருக்குமே சீரியஸான இன்ஜுரி இல்ல. நாக்கு எல்லாமே நாக்கோட தான் இருந்தாங்க. ஆமா அப்படிதான் 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 நான் நினைக்கிறேன். மேபி அதை விட பெருசா இருந்தா நமக்கு தெரியல. நம்ம ஆள் தான் பெரிய புடுங்கி மாதிரி தான் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசுவாரு. வித் எசே ஐ வில் நாட் சே எனி டைம் லைன் பிகாஸ் இஸ் ம், வெரி ம், வெரி ம், ஸ்பெஷல் ம். அப்படின்னு. பார்த்தா ஆடுவானா ஆட மாட்டானா அதை மட்டும் நீ அது சொல்லு. சொல்லு. ம், ம். அவன் ஸ்பெஷலா இல்லையா அதெல்லாம் நாங்க கேட்கல. நீ இதுக்கு மேல சர்ப்ரைஸ் வச்சு இக்கு வச்சு பேசி ஆப்போனன்ட் நீ என்ன பண்ண போறன்றது போன வருஷமே தெரியும். நீ இந்த மேட்ச் என்ன பண்ண தெரியும். போறன்னு. சோ இவரு வந்து பெருசா சர்ப்ரைஸ் பண்ண போறாரு இவரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. சீசன் அவுட்னா சீசன் அவுட்னு சொல்லிடு. ம், ம், இல்ல ம். ஆட போறேன் ஆட போறேன். அவன் பிரஸ் கான்ஃபரன்ஸ் பார்த்தாவே எனக்கு எரிச்சல் ஆகுது எனக்கு. நான் பார்க்கறது இல்ல இப்பல்லாம். நான் விட்டுட்டேன். சோ
அதான் அதான் அவனுங்கலாம் திரும்பி வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் யார் வந்தாலும் என்ன ப்ரோ, அதே தான், அதே டாக்டிக்ஸ் தான், அதே ஃபுட்பால் தான். ஸோ பிளேயர்ஸ் மாறலாம், ஆனா டாக்டிக்ஸ் மாறாது. டாக்டிக்ஸ் அப்படியே ம். தான் இருக்க போகுது. ஸோ ம், ம், சலீபா ம். ஸ்டார்ட் பண்ணுவான் டெஃபினட்டா. ஸோ பார்ப்போம். ஆ, யாரு ப்ரோ, ஃபர்கெட் த சீசன். ம். இந்த 7 மேட்ச்ல உனக்கு ஒரு கல்ட் ஸ்டேட்டஸ் காத்திருக்கு. ம், 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 ம். அது மடுவேக்காவா இருக்கட்டும், மார்டினெல்லியா இருக்கட்டும், ட்ரொசார்டா இருக்கட்டும், ஹவர்ட்ஸா இருக்கட்டும், ஜாக்கரஸா இருக்கட்டும். இந்த 7 மேட்ச்ல நீ நல்லா ஆடி கப்பு ஜெயிச்சு குடுத்தனா, ஃபோக்லோர் தான் உனக்கு. ம், ம், ம். ஃபோக்லோர்ல நீ மிச்சம் 30 இப்ப ஜாக்கரஸ் வந்து டிம்பர்லாண்ட் பூட்ஸ் அது இதுன்னு. ஆனா இந்த 7 மேட்ச் அவன் ஸ்வீடனுக்கு கோல் போட்ட மாரி அவன் இங்க வந்து நமக்கு கோல் போட்டான் அப்படின்னா, யா. அப்சல்யூட்லி. தியரி ஆன்ரிக்கு அடுத்து பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ஜாக்கரஸ் தான். வான் பர்சி கிடையாது, ஜிரு கிடையாது, அபாமேயங் கிடையாது. அபுமேயாங் கிடையாது. ஜாக்கரஸ் தான். நம்ம இல்ல. உலகமே அப்படிதான் பேசும். உலகத்துல இருக்க ஆர்சனல் ஃபேன்ஸே அப்படிதான் பேசுவாங்க. சோ அததான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய தான் பார்க்கணும்ன்றது என்னோட என்னோட ஃபீலிங். ம், ம், ஆனா ம், ம். நம்ம ஆட்கள் வந்து அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அப்ரோச் பண்றாங்களா அப்படின்றது எனக்கு எனக்கு தெரியல. சோ பாப்போம் ப்ரோ. யார் யாரு ஸ்டெப் அப் பண்ண போறா? ஆ, யாரு வந்து அந்த ரிஸ்க் பிட்ச்ல நேத்தி நேத்தி டவுமான் எடுத்தான் அந்த ரிஸ்க் பிட்ச்ல. ம், ம், ம். பால லூஸ் பண்ணாலும் நான் ட்ரிபிள் பண்ணிட்டு போய் நான் சான்ஸ் கிரியேட் பண்றேன், நான் ஷாட் அடிக்கிறேன் அப்படின்ற ரிஸ்க் டவுமான் எடுத்தான். ஸ்போர்ட்டிங் மேட்ச்லயோ இல்ல மிச்சம் இருக்கிற மேட்ச்லயோ அதை யார் எடுக்க போறா அப்படின்றது ம், கிடையவே கிடையாது. நம்ம ம், டீம் ம். எல்லாருமே ரிஸ்க வந்து அடுத்த இருக்கிற பேருக்கு கொடுத்துருவாங்க. இந்தாப்பா நீ எடுத்துட்டு பாரு. இந்தாப்பா நீ எடுத்துட்டு பாரு. நேத்து பாருங்க கேப்ரியல் வந்து நமக்கு த்ரூ பால் போட்டு தான் நம்ம கோல் போடுறோம். கேப்ரியல் போடுறான். கேப்ரியல் பாலே போட வராது. அவன் போடுறான். கேப்ரியல் வந்து சரி நான் த்ரூ பால் போடுறேன் அப்படின்ற அந்த த்ரூ பாலை அவன் அட்டம் பண்றான். ஸோ அந்த அதான் ஏன்னா நம்ம வந்து ரிஸ்கை வந்து ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க எடுக்க ரெடியா இல்லாம நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணி சென்டர் பேக்கு சலீபா இவங்கெல்லாம் எடுத்துட்டு இருப்பானுங்க. ஸோ பார்ப்போம் ப்ரோ. ஸ்போர்ட்டிங் மேட்ச்சு ஸ்போர்ட்டிங் வந்து டாப் 8ல முடிச்சிருக்கானுங்க சாம்பியன்ஸ் ம், லீக்ல லீக் ஸ்டேஜ். ம், ம், ஸோ ம். அவனுங்க வந்து ஒரு நல்ல ஒரு லீக் ஸ்டேஜ் ஆடி இருக்கானுங்க. அவனுங்க என்னென்ன மேட்ச்லாம் ஆடினானுங்க அப்படின்னு நமக்கு தெரியலனாலும் சாம்பியன்ஸ் லீக்ல டாப் 8ல முடிச்சிருக்கானுங்கன்னா டெஃபினட்டா ஓரளவு டீசெண்டா ஆடி இருக்கானுங்க அப்படின்றது தான் அர்த்தம். ம், பிளஸ் ம், போடோ ம். கிளிம்டோட செம மொரட்டு கம்பேக் ஸ்போர்ட்டிங். ஏன்னா ம். 3-0 லீட ஆமாமா. வந்து சரியான கம்பேக் அதெல்லாம். 3-0 லீட வந்து ஓப்பன் பண்ணிருக்கானுங்க. நல்ல லீக்ல 2வதுல இருக்கானுங்கடா. 5 பாயிண்ட்ஸ் ஆமா வித் 1 கேம் பிஹைண்ட் 68 பாயிண்ட்ஸ்ல இருக்கானுங்க லீக்ல. ஆமா அவங்க லீக்ல வந்துட்டு எவ்வளவு 18 டீமா? இன்னும் 6 மேட்ச் இருக்கு. சோ அவங்க லீக் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடந்த 5 மேட்ச்ல வந்துட்டு ஒரு டிரா தான் பண்ணிருக்கானுங்க அவங்க லீக்லயே. ஆமா. ஸோ 4 வின்னு. அவனுங்க அவனுங்க ஹோம்ல நம்ம எப்படி ஆட போறோம் அப்படின்றது தெரியல. என்னை பொறுத்தவரைக்கும் நம்ம ஜெயிக்கலாம் மாட்டோம். அட்லீஸ்ட் பேர் குஷனோட பண்ண மாதிரி ஒரு 1-1ஓ இல்ல ஒரு 0-0 அ, அந்த மாதிரி அ. போட்டு எமிரேட்ஸ்ல வந்து எதனா ட்ரை பண்ணா உண்டு. ஸோ பார்ப்போம் என்ன என்ன பண்றோம் அப்படின்றத பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்டிங்க வந்து ஈஸியா ஜெயிப்பானுங்க அப்படின்றது தான் என்னோட ஃபீலிங். இவன் யாரு இவன் ஈஸியா வந்து ஜெயிப்பாங்க? ஸ்போர்ட்டிங் ஸ்போர்ட்டிங் நம்ம கூட ஸ்போர்ட்டிங் ஜெயிப்பாங்க. ஆமாமா. எனக்கு அதான். எனக்கு வந்து அவங்க வந்து எய்தர் ஒரு 0-0 இல்லாட்டி 1-0 ஜெயிப்பாங்கன்னு தோணுது அவங்க. நம்ம இந்த மேட்ச் ஜெயிப்போங்கிறதுலாம் எனக்கு தோணல. ஆமா. ஸோ எய்தர் அவங்க ஒரு டிராவ் ஆகும் இல்லாட்டி அவங்க ஜெயிப்பாங்க. அதுதான் மோஸ்ட் லைக்லி நடக்கிறதுக்கான வாய்ப்பு. அதான் ஆமா நடக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் யா இதுதான் மக்களே நம்மளுடைய ரிவ்யூ. சர்ஃபராஸ் கான் வேற கேட்ச் ஒரு டிராப் பண்றான். சூப்பர். இதுதான் மக்களே ஆமா நம்மளுடைய இந்த கேமுக்கான ரிவ்யூ மற்றும் அடுத்த ஸ்போர்ட்டிங் கேமுக்கான ப்ரிவ்யூ. மூடு வந்து எப்படி இருக்குன்னு கேட்டா இட்ஸ் நாட் குட், இட்ஸ் நாட் கிரேட். ஆமா ஒரு மாதிரி வந்து என்ன கேட்டா டிசப்பாயிண்டா இருக்கு. டவுமான ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. ஸ்போர்ட்டிங் மேட்ச்ல என்னடா 16 டவுமான வயசு பையன் ஓவரா இது பண்ணி மறுபடியும் ஜாக்வெல் ஷேர் மாதிரி இவனையும் உடைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இப்பல இருந்து கொஞ்சமாச்சும் அட்லீஸ்ட் நம்ம பாக்குற ஃபுட்பால் பி மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி டவுமன் மாதிரி ஏதாச்சும் 1-2 பேர் அப்பப்ப ஆடுறப்பதான் கண்ணுக்கு கொஞ்சமாச்சும் பாக்குறது நல்லா இருக்கு. இந்த கடைசி 7 கேமுக்கு அவனையும் உடைச்சு விட்டுட்டு அடுத்த அந்த கேம்ல எதுலயும் கம்ப்ளீட் பண்ணாம எல்லாம் விட்டோம்னா பாக்குற ஃபுட்பால் கூட அது பாக்குறது கூட அர்த்தம் இல்லாம போயிரும்டா. அதான்டா அப்படி ஆயிரும் அப்படி முன்னாடி. அட்லீஸ்ட் ஸ்போர்ட்டிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம் கூட போல்மத்தோட ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. போர்ன்மவுத்தோட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எனக்கு அதுல பிரச்சனையே கிடையாது. லெஃப்ட் விங்ல சாக ஆடிக்கிட்டோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரைட் விங்லயும் ஆடட்டும். டோமன் டிசர்வ்ஸ் பிரீமியர் லீக் ஸ்டார்டிங் தான் என்ன பொறுத்த வரைக்கும். நம்மளோட மிச்ச பிளேயர்ஸை கம்பேர் பண்ணும்போது அவன் 16 ம். வயசு அதெல்லாம் புரியுது. ஹி டிசர்வ்ஸ் டு ஆன் பேப்பர் ஆன் ஃபார்ம் கேரக்டர் வைஸ் யா யா யா
அந்த பையன் தான் ஸ்டார்ட் பண்ணணும் பிரீமியர் லீக். சாம்பியன்ஸ் லீக் கூட எனக்கு புரியுது, 2 days ரிகவரிலாம் கொஞ்சம் கஷ்டம் தான் 16 வயசு பையனுக்கு. அட்லீஸ்ட் பிரீமியர் லீக்ல அட்லீஸ்ட் டோமன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹோப்ஃபுல்லி பார்ப்போம். ஸோ இதுதான் மக்களே நம்மளுடைய ரிவ்யூ மற்றும் ப்ரிவ்யூ. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்க எந்த மூட்ல இருக்கீங்க? அடுத்து இதுக்கு மேல நம்ம எங்க போவோம்னு எதிர்பார்க்குறீங்க? பிஎல் சிஎல் ஹோப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு 54 பேர் வந்தா நம்ம வந்துட்டு 3000 அடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். நம்ம ஆசனம் ஜெயிக்கிறோமோ இல்லையோ, நம்ம ஜெயிக்கிறோம். ஸோ அதுக்கு மறக்காம எல்லாரும் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் அலாட் ஹேமந்த். தொண்டையில் ஆபரேஷன் நடந்த நிலைமையிலும் வந்து ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அதாவது மனக்குமுறல் அவ்வளவு மோசமா இருக்கு. இந்த நேரத்துல வந்து நான் பேசியே ஆகணும்னு வந்து பேசியிருக்காப்புல ஹேமந்த். தேங்க்யூ வெரி மச் ஹேமந்த். ஸோ அடுத்த எபிசோட்ல ஹோப்ஃபுல்லி ஸ்போர்ட்டிங்கோட ஒரு வின்னோட உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ வெரி மச் எவ்ரிபடி. டேக் கேர். கண்டிப்பா வரும்.